ஒரு மொழி செம்மொழியாக கோரப்படுவதற்கு என்னென்ன தகுதிகள் வேண்டும் என்று வரையறுக்கப்பட்டுள்ளது. தொன்மை, அன்டிக்விட்டி, தனித்தன்மை, இண்டிவிஜுவாலிட்டி, பொதுமை பண்பு, காமன் கேரக்டர், நடுவுநிலைமை, நியூட்ராலிட்டி, தாய்மைத்தன்மை, பேரண்டிகின்ஷிப், மொழி கோட்பாடு, லிங்குவிஸ்டிக் பிரின்சிபல்ஸ், இலக்கிய வளரும், லிட்டரரி ப்ராசஸ், உயர் சிந்தனை, நோபல் ஐடியாஸ் அண்ட் ஐடியல்ஸ், பண்பாடு, கலை, பட்டழிவு, வெளிப்பாடு ஆகிய 11 தகுதிகளை ஒரு மொழி பெற்றிருந்தால்தான் அது செம்மொழியாகும். இந்த 11 தகுதிகளை மட்டுமல்ல, இந்த தகுதிகளுக்கெல்லாம் மேலாக மேன்மையான தகுதியை பெற்ற மொழிதான் தமிழ் மொழி என்பதை தமிழகத்திலே உள்ள தமிழ் அறிஞர்கள் மட்டுமல்ல, இந்தியாவிலே பிற மாநிலங்களிலே உள்ள தமிழ் அறிஞர்கள் மட்டுமல்ல, தமிழை கற்றுத்தந்த உலக அறிஞர்கள் எல்லாம் ஒருமனதாக ஒப்புக்கொண்டுள்ளார்கள். தமிழ் செம்மொழியாயின முதலில் குரல் கொடுத்தவர் தமிழறிஞர் ஈகோ சூரிய நாராயண சாஸ்திரி என்றும் பரிதிமார் கலைஞர் அவர்கள் ஆவார்கள். தமிழ் செம்மொழி என்று முதலில் சொன்ன வெளிநாட்டவர் அறிஞர் ராபர்ட் கால்வெல் ஆவார்கள். அகிலாந்து நாட்டில் ஷெப்பர்ட்ஸ் காலனி என்ற இடத்தில் வாழ்ந்த இவர் அங்கிருந்து குடிபெயர்ந்து தமிழகத்தில் நெல்லை மாவட்டத்தில் இடையாங்குடி என்ற ஊரில் தனது இறுதி காலம் வரை வாழ்ந்தார். அந்த அளவிற்கு மண்ணின் பற்று, மொழியின் பற்று உள்ளவராக அவர்